திருப்பரங்குன்றம் தீப பிரச்சினை தற்போது தமிழ்நாட்டிலும் மக்களிடையேவும் அரசியல் விவாதங்களிலும் நாடாளுமன்றத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூணா, சர்வே கல்லா? சர்ச்சையின் பின்னணி என்ன? அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கப் போகிறோம். வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ள மலை உச்சியின் இடதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மறுபுறம் சுல்தான் பாதுஷா சிக்கந்தர் அவுலியா தர்காவும் அமைந்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப நாளில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள பிள்ளையார் கோவில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கமாக இருந்தது. இந்நிலையில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்பினர் முன்வைத்துள்ளனர். வழக்கும் தொடர்ந்தனர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் மகாதீபம் ஏற்றப்பட வேண்டும் என நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் டிசம்பர் 3ஆம் தேதி வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் உச்சிப்பிள்ளையார் கோவிலின் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டது. ஆனால் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் மகாதீபம் ஏற்றப்படவில்லை என கூறி இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கினர். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்டி மலைக்கு ஏற முயன்றனர். இதையடுத்து திருப்பரங்குன்றம் பகுதியில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் கோவில் நிர்வாகம் தீபத்தூணில் மகா தீபத்தை ஏற்ற எவ்வித முயற்சியும் மேற்கொள்ளவில்லை என கூறி மனுதாரர்களில் ஒருவரான இராம ரவிக்குமார் நீதிபதி அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மனுதாரர் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு காவல் ஆணையர் முழு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என உத்தரவிட்டார். எனினும் அப்போதும் தமிழக அரசு தீபம் ஏற்ற அனுமதி மறுத்தது. தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் முறையீட்டு மனு தாக்கல் செய்தபோது அதற்கான காரணங்களையும் தெரிவித்தது. 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றும் இடத்தை விட்டு வேறு இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என கேட்பதுதான் பிரச்சனை எனவும், மற்றபடி கார்த்திகை தீபம் ஏற்ற எந்த தடையையும் அரசு விதிக்கவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் கூறியிருந்தது. அதோடு சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவால் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் தமிழக அரசு மனுவில் தெரிவித்திருந்தது. தற்போது தமிழ்நாட்டிலும் மக்களிடையேவும் அரசியல் விவாதங்களிலும் நாடாளுமன்றத்திலும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. உண்மையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூணா, சர்வே கல்லா? சர்ச்சையின் பின்னணி என்ன? திருப்பரங்குன்றம் மலையில் இருப்பது சர்வேக்கல். அப்படிப்பட்ட 6 கற்கள் அங்கே உள்ளன. முந்தைய வழக்குகளில் கூட அங்கே அப்படியொரு தீபத்தூண் இருப்பது குறித்து பேசப்படவில்லை. டிசம்பர் 4 அன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்த வாதத்தின் போது சிக்கந்தர் அவுலியா தர்கா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் டி. மோகன் இவ்வாறு கூறினார். ஆனால் மலையிலுள்ள தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவது பண்டைய தமிழர்களின் பழக்கமாக இருந்ததாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள உச்சிப்பிள்ளையார் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகிறது. ஆனால் மலையின் உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்பினர் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். சர்ச்சைக்கு இரு தரப்பும் கூறும் பதில் என்ன என்று பார்த்தால், கடந்த 2020ஆம் ஆண்டு மலையின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த சிலர் முயன்றனர். அவர்களை காவல்துறை கைது செய்தது. அங்கு கல் தூண் ஒன்றில் தீபம் ஏற்றுவதற்கு ஏதுவாக சுற்றிலும் கம்பங்களை நட்டு வைத்திருந்த புகைப்படமும் வெளியானது. இதன் பிறகே பிரச்சினை தொடங்கியது என்று கூறுகிறார் சிக்கந்தர் அவுலியா தர்காவின் செயற்குழு உறுப்பினர் அல்தாஃப். மலை உச்சியில் தர்காவுக்கு அருகில் கொடிமரம் என்ற இடம் உள்ளது. இந்த கொடிமரத்தின் அருகில் இந்து அமைப்பினரால் தீபத்தூண் என அழைக்கப்படும் ஓர் அமைப்பு உள்ளது. தர்காவுக்கு சொந்தமான கொடிமரத்தில் உள்ள கொடியை அவிழ்க்க வேண்டும் என கூறி 2021ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரிடம் இந்து முன்னணி அமைப்பினர் மனு கொடுத்ததாக கூறும் அல்தாஃப், தர்காவுக்கும் கொடிமரத்துக்கும் இடையிலுள்ள தூரத்தை ஆய்வு செய்வதற்காக திருமங்கலம் கோட்டாட்சியர் வந்தார் என்கிறார். அப்போது இது சர்வேக்கல் என்று அதிகாரிகள் கூறிய பிறகே தங்களுக்கு தெரிய வந்ததாக கூறும் அல்தாஃப், தர்கா தொடர்புடைய ஆவணங்களில் கொடிமரத்தின் அருகில் கல் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது என கூறுகிறார். இதை மறுத்து பேசும் இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன், நில அளவை கல் என்பது 4 புறமும் இருக்க வேண்டும், அந்த கல்லின் முடிவு எங்கே என அவர்கள் காட்ட வேண்டும். சர்வே கல் என்பது 1 அடிக்கும் குறைவாகவே நடப்படும், இது 7 அடிக்கு இருக்கிறது என்கிறார். மலை உச்சியில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆய்வு நடத்தி தீர்ப்பு வழங்கினார். கோவில் நிர்வாகமும் அதை தீபத்தூண் என்றே கூறுகிறது. அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இவ்வாறு பேசுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார்.
இந்த ஆண்டு மலையின் உச்சியில் தீபமேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்து தமிழர் கட்சியின் நிறுவனரான ராம ரவிக்குமார் கடந்த நவம்பர் மாதம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் மலையின் உச்சியில் தீபமேற்றுமாறு கோவில் நிர்வாகத்திற்கு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு காவல்துறை அனுமதி அளிக்காததால் இந்து அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்தது. அப்போது நடந்த வாதத்தில் அங்கே இருப்பது சர்வேக்கல், தீபத்தூண் அல்ல, அது போன்ற 6 கற்கள் அங்கு உள்ளன என்று தர்கா தரப்பில் வாதிடப்பட்டது. இந்த வழக்கில் மனுதாரர் ராம ரவிக்குமார் தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் எம்.ஆர். வெங்கடேஷ், கடந்த காலங்களில் தீபத்தூண் இருந்தது, தர்காவிலிருந்து 15 மீட்டருக்கு அப்பால் தீபமேற்றலாம் என முந்தைய வழக்குகளில் கூறப்பட்டிருந்தது என கூறினார். ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த பழக்க வழக்கங்களை பார்க்கக்கூடாது என குறிப்பிட்ட அவர், தீபத்தூணில் விளக்கு ஏற்றுவது பண்டைய தமிழர்களின் வழக்கமாக இருந்தது என வாதிட்டார். இதையடுத்து தீபத்தூண் மற்றும் சர்வேக்கல் குறித்து சமூக ஊடகங்களில் விவாதங்கள் எழுந்தன. பொதுவாக சர்வே அடையாள கற்கள் அல்லது தியோடலைட் ஸ்டோன்கள் என்பவை ஆங்கிலேயர் காலத்தில் நில அளவை பணிகளின் போது அடையாளப்படுத்துவதற்காக நட்டு வைக்கப்பட்டவை என்று கூறுகிறார் மதுரையைச் சேர்ந்த எழுத்தாளர் ஆ. முத்துகிருஷ்ணன். ஆய்வாளர்கள் கூறுவது என்ன? மலைக்குச் செல்லும் வழியில் தீபத்தூண் உள்ளது. அங்கு அனுமார் படத்துடன் கல்வெட்டு ஒன்று பொறிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஆங்கிலேயர் காலத்தில் மலையின் உச்சியில் தீபமேற்றப்பட்டதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை. கடந்த 80 ஆண்டுகளுக்கும் மேலாக உச்சி பிள்ளையார் கோவிலில்தான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது என கூறுகிறார் தொல்லியல் ஆய்வாளர் சோ. சாந்தலிங்கம். கல்வெட்டு ஆய்வாளர் சே. போசு எழுதிய திருப்பரங்குன்றம் என்ற புத்தகத்தில் அந்த தீபத்தூண் குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவர் BBC தமிழிடம் தெரிவித்தார். இந்த புத்தகத்தை 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் தொல்பொருள் ஆய்வுத்துறை வெளியிட்டுள்ளது. தீபத்தூண் என்ற தலைப்பில் சே. போசு எழுதியுள்ள பத்தியில், மலை அடிவாரத்திலிருந்து மலைக்குச் சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். இந்த தூண் நாயக்கர் காலத்தைச் சேர்ந்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். கல்வெட்டுக்கு மேலே அனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பிக் கொண்டிருப்பது போன்ற சிற்பம் உள்ளது. இந்த தீபத்தூணில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்று அந்த கல்வெட்டு கூறுகிறது. புத்தகத்தில் சே. போசு தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தீபத்தூணில் கார்த்திகை தோறும் ஊரில் உள்ள மக்கள் விளக்கேற்றி வருவதாகவும் அவர் நூலில் குறிப்பிட்டுள்ளார். இதில் எந்த இடத்திலும் கொடிமரத்தின் அருகில் உள்ள தூண் குறித்து சே. போசு தெரிவிக்கவில்லை. அதோடு மலையின் உச்சியில் 2 பாறைகளுக்கு இடையில் சமாதி ஒன்று உள்ளதாகவும் அதில் சிக்கந்தர் பாட்ஷா என்ற பக்கிரி அடக்கமாகி இருப்பதாகவும் நூலில் கூறியுள்ள சே. போசு, நாட்டில் உள்ள முகமாதியர்கள் இங்கு வந்து வணங்கிச் செல்கின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். பாஜக கூறுவது என்ன? மலை உச்சியில் தீபமேற்ற வேண்டும் என நீதிமன்றம் கூறிவிட்டது. அதை செயல்படுத்த வேண்டியதுதான் அரசின் கடமை. நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு சட்டவிரோதமாக அங்கு ஒரு அசாதாரண சூழலை அரசே ஏற்படுத்துகிறது என கூறுகிறார் தமிழக பாஜக தலைமைச் செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி. மலையின் உச்சியில் முன்பு என்னவாக இருந்தது என்ற பேச்சுக்கே இடமில்லை. இப்படிப்பட்ட பிரச்சாரங்களை திட்டமிட்டு செய்கின்றனர் எனவும் அவர் BBC தமிழிடம் தெரிவித்தார். தீபமேற்றுவதை இஸ்லாமியர்களை எதிர்க்காதபோது திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் நீதிபதியை விமர்சித்து பேசுவதாக கூறிய அவர், 500 ஆண்டுகளுக்கு முன்பு தீபத்தூண் இருந்ததா என்ற பேச்செல்லாம் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு விட்டது என்றார். தீர்ப்பு வந்த பிறகு இதை பற்றி பேச வேண்டியது இல்லை. நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் திமுக அரசு இருப்பது என்பது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது எனவும் அவர் தெரிவித்தார்.